தமிழுக்கும் தாய்மனுக்கும் வணக்கம். எனக்கு முக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் ஹோம் கார்டன் வீடியோன்னு பார்த்துருப்போம் வீட்டில். இன்னொன்று கருவாவில் இருந்து எப்படி கருவாப்பட்டு எடுக்கலாம் என்ற வீடியோ ஒன்றையும் பார்த்துருப்போம். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த பொன்சாய் இருக்குது. எங்களோட வீட்டில் அந்த பொன்சாய் மரங்கள் வளர்த்திருக்கிறோம். பொன்சாய் மரங்களை எப்படி நீங்கள் வளர்க்கலாம் என்றதை பற்றியும் எங்கள்கிட்ட இருக்கிற பொன்சாய் மரங்களையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நாங்கள் வீட்டில் நட்டிருக்கிற பொன்சாய் கன்றுகள் இதுதான். எங்கள் கணவர் தென்னையில் கொஞ்சம் அதீத விருப்பம்ன்றதால தென்னை மரக்கண்டிலே பொன்சாய் உருவாக்கி இருக்கோம். இது 7 வருடங்களான பொன்சாய். இதில் 6-7 கண்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு முன்னுக்கு இதில் காட்டோன் பண்ணதுக்காக ஒரு 3 கண்டை வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சாடிக்கில் நிற்குது கண்டு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கண்டுகள் சாடிக்க நிற்குது. ஆனால் பெரிய தென்னை மரத்துக்குரிய மாதிரியான ஓலையெல்லாம் விரிஞ்சு அதே நேரம் கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த மட்டெல்லாம் விழ தொடங்கின மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு வந்திருக்கும். பொன்சாய் காண்டுகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னால், இதுக்குரிய உச்சி நாட்டமான வளர்ச்சிக்குரிய பதார்த்தம் ஒட்சின் அதின் முனைவுகளில் துவக்கப்படும் இல உச்சியில் இருக்கும். அதே மாதிரி வேர் உச்சிகள்லேயும் இருக்கும். அப்போ உச்சி நாட்டமாக தான் வளர்ந்து கொண்டு போகும். உச்சி நாட்டமாக வளர்றதை தவிர்க்கிறதுக்காக இந்த கண்டை நாங்கள் பிடுங்கி வேரையும் கட் பண்ணணும், மேலே வளர்ந்து உச்சி பகுதியையும் கட் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு தட்டையான மரங்களாக வளரும். இது குறைவான ஒளியிலையும் வச்சு வளர்க்கணுன்றதுக்காக இப்படி மரங்களுக்கு கீழே வச்சிருக்கு. நான் இதில் நின்று கதைக்க கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். நாங்கள் இப்போ அங்கால கொஞ்சம் ஸ்பேஸியான இடத்துக்கு இதை தூக்கி கொண்டு போகலாம். தூக்கி கொண்டு போனால் தான் ரூட் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் காட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு 3 கண்டே எடுத்துக்கொண்டு வருவோம். சரி, நாங்கள் இப்போ ஒரு 3 கண்டை எடுத்து வச்சிட்டோம். இதில் இப்போ இருப்போம். எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று தெரியுது. என் ஆட்டோ வேண்டி போயிட்டுதோன்னு சொல்லி நினைப்பீங்க. முந்தையும் இப்படித்தான் ஒரு அங்கே இருந்த இடத்துல ஊரில் இருக்கேக்கில் வீட்டு ஆட்டோன்னு நிப்பாட்டி வச்சுருந்தவ இடத்துவைக்காக. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக் கொண்டு இந்த ஆட்டோ நிற்கட்டுமென்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கார். இப்போ பொன்சாய்ன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். பொன்சாய்ன்றது ஒரு ஜப்பான் சொல்லாக இருந்தாலும் இது சைனாவிலே இருந்து தான் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானதுன்னு சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் எகிப்திய நாகரீகங்களில் பார்த்தால் அங்கே உள்ள சிற்பங்களோட அந்த சிறிய சிறிய மரங்களாக அந்த சிற்பத்தோடு சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுடைய கோயில் கோபுரங்கள் அதுகளில் பார்த்தா கூட சிறிய மரங்களாக இருக்கும். நாங்கள் அதை பெருசாக கணக்கு எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னு சொல்லி சொன்னால் என்ன ஒரு சிற்பமாக்கம் நினச்சிட்டு விடுவோம். அப்போ எகிப்திய நாகரிகங்களுக்கு முற்பட்ட எங்களுடைய நாகரிக காலங்களில், சிந்துவெளி நாகரிகங்களில், மர வழிபாட்டு காலங்களில், இயற்கை தெய்வ வழிபாட்டு காலங்கள்லேயே மரம் சிறிதாக இருந்திருக்குது. அதை விட என்னென்னு சொல்லி சொன்னால் முந்தி இப்போ தலைவிருட்சம்னு பார்த்தா தலைவிருட்சம் பெருசாக வளர்ந்து கூரை எம்பிச்சு கொண்டு வெளியில் போயிருக்கும். அதுக்குள்ள விட்டுருப்பாங்க. முந்தைய தலைவிருட்சம் துளசி மாட மதுகள் மாதிரி இதே மாதிரி பொன்சாய் சைஸில் மாதிரி வளர்க்கப்பட்டதாக பழைய வரலாற்று ஆதாரங்கள் கூறுகிறது. இது சந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது தொடர்பாக தெரிஞ்ச அறிவுகளை வச்சு நீங்கள் கருத்திட்டு கொள்ளலாம். ஆனபடியால் இது இன்றைக்கு நேற்று அல்லது ஒரு சீன நாகரிகத்தில் இருந்து வந்தது என்று சொல்லப்படுகிற சொல்லில்லை. எகிப்திய நாகரிகம் அதற்கும் முற்பட்டதாக இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிக காலங்களில் இருந்து எங்களுடைய பழம் தமிழர் மரபாக இருந்திருக்குது இந்த சிறிய மரங்கள் வளர்ப்பது. பொன்சாய் மரங்கள் கொழும்பில் பல இடங்களில் விற்கப்படும். பல இடங்களில் விற்கப்படையில் அரச மரம், ஆலமரம், நாவல் மரம், அப்படி பெரிய பெரிய மரங்கள் பல்லாண்டு வாழக்கூடிய பெரிய தாவரங்கள் எல்லாம் 35,000 55,000 65,000 1.5 லட்சம் வரையும் போகிற மரங்கள் இருக்குது. பெரிய கண்டாக நல்ல வளர்ந்த கண்டாக எடுத்துட்டா வீட்டை கொண்டே வைக்கிறது ஈஸின்றதால சாதாரண போகன் வில்லாதல் மாதிரி தாவரங்களையே நல்லா வளர்த்து பூக்கிற தாவரங்களை தான் ஆக்கள் வாங்கிட்டு போவினோம். அதே மாதிரி இதையும் என்ன செய்வினோம்னா வாங்கி கொண்டு போயிடுவினோம். வாங்கி கொண்டு போனால்
என்ன நடக்குமெண்டா அவைகளால் அதை மெயின்டைன் பண்ண தெரிகிறதில்ல. மெயின்டைன் பண்ண தெரியாமல், ரூட் கட் பண்ண தெரியாமல், மேலே எப்படி வெட்டணும்னு சொல்லி உச்சியில் வெட்ட தெரியாமல், தேவையான பசலை போட தெரியாமல் அவ்வளோ காசை கொடுத்து வாங்கி கொண்டு போயிட்டு அதை வீணாக கருக விட்டுடுவினோம். கருகி இறந்து போயிடும், கொடுத்த காசுக்கும் பிரயோசனம் இல்லாமல். ஆனபடியால் இதை எப்படி வளர்க்கணும்ன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தென்னை மரத்தையே நாங்கள் இப்போ வளர்த்துருக்குறோம். நாங்கள் கூட இதை ஃபேஸ்புக்லேயோ ஆன்லைன்லேயோ போட்டு விற்கலாம். ஆனால் விற்கிற ஐடியா இவருக்கு பெருசாக இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ தென்னை மரம் சிறியது, காய்க்குமா, காய் ஒன்று வருமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசை. ஒரு மிக 7 கண்டு இருக்குது. இதில் இந்த 3 கண்டும் கொஞ்சம் மிக அழகாக இருக்கும். இன்றைக்கி இதில் கட்டிங் இருக்குது, ரோட் கட்டிங், மற்றது கிளைகள் எல்லாம் கட் பண்ணுறது இருக்குது. எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். மற்றது இது உண்மையிலேயே எந்த காலத்தில் இருந்து மனிதர்களில் இருந்து வந்த ஒரு கலை. இந்த சிறிய தாவரங்களாக சாடியில் வளர்க்குறது, அதில் அழகை குறைக்காமல் கெடுக்காத அளவுக்கு வளர்த்து கொள்ளலாம்ன்ற சம்மந்தமான கருத்துக்களையும் நீங்கள் கருத்துரை பட்டியல் இட்டுக்கொள்ளுங்கள். சட்டிகளில் அதாவது சாடிகளில் வளர்க்கப்பட்ட இந்த மரங்கள் எகிப்திய சமாதிகளில் காணப்படுகின்ற இந்த சாடி வண்டிகளில் வியாபாரத்துக்காண்டி ஆசிய கண்டம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டதாகவும், ஆசிய கண்டம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்ட இந்த சாடிகளில் பல மருத்துவ தாவரங்களும் பெரிய தாவரங்கள், இப்போ வேம்பு மாதிரியான பெரிய தாவரங்களே இதில் வளர்க்கப்பட்டு எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டதாகவும் கதைகளில் கூறப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முதல் சீனர்களால் அறியப்பட்ட இந்த கலை 7ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் ஜப்பானுக்கு எடுத்து செல்லப்பட்டதாகவும் வரலாற்று தகவல்கள் கூறுகிறது. இப்படி போன்சாய் சம்பந்தமான சொற்கள் சீனர்கள் அல்லது ஜப்பானியர்கள் என்று தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆனால் எகிப்திய காலத்தில் இருந்து நாங்கள் முந்தி வளர்த்த தலவிருட்ச மீறாக இந்த சின்ன மரங்கள் தான் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வது ஒரு புதுமையான ஒரு செய்தியாக இருக்கின்றது. போன்சாய் என்றது இந்த கருத்து ஜப்பானிய மொழியில் தட்டை தோட்டம். உங்களுக்கு எங்களோட கட்டக்காடு பக்கம் போனால் தெரியும், அங்கே காற்று கூடன்றதால பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும், தட்டையான ஒரு பரப்பை கொண்டு இருக்கும். அதே மாதிரி தட்டை தாவரங்கள் என்றதான் ஜப்பான் மொழி சொல்லில் இதற்கான பேர் விளக்கமாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தா பெரிய பெரிய மரங்களை எல்லாம் க்ரோப் பண்ணி மேலே உச்சி பகுதியால் வேர் பகுதியால் எல்லாம் க்ரோப் பண்ணி கம்பிகளாலே எல்லாம் அதில் பக்க கிளைகள் ஆகவும் அதிகம் விடாமல் சுற்றி கட்டப்பட்டு முறையான அளவில் பராமரிக்கப்பட்டு வர்றதால பெரிய மரம் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அழகை சிறிய மரத்துக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பெரிய தாவரங்களுக்கு எவ்வளோ ஆயுட்காலம் இருக்கும். இப்போ தென்னைக்கான ஆயுட்காலம், அடுத்தது ஆலமரம், அரச மரம் மாதிரி பல மரங்களுக்கான ஆயுட்காலங்களை இந்த சின்ன மரத்தாலேயும் அவ்வளோ காலம் வாழ இயலும். ஆனால் எங்களோட முறையான பராமரிப்பில் தான் அது அவ்வளோ காலத்தில் வாழுதோ இல்லாட்டி இடையில் செத்து போகுதோ என்ற கதையெல்லாம் இருக்குது. நான் பழைய மாதிரியே திருப்பவும் கிழமைக்கு 3 வீடியோ போட்டுக்கொண்டு வரேன். சும்மா அப்படி இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தது உங்களுக்கு வீட்டு வீடியோகள் நிறைய பிடிக்குது. போகிற போக்க பார்த்தா நானும் கிராமத்து வீடியோகள் வெனி வீடியோ மாதிரி தான் போட வேண்டிய கட்டம். வீட்டில் ஒன்று சமைச்சு போட்டால் அவங்கள விருப்பமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு ட்ராவல் விரும்பி உரிய முறையில் ட்ராவல் செய்யணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அப்போ அந்த பயணங்களை நாங்கள் போகல ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனால் அதில் காட்டக்கூடிய அவ்வளோ விஷயத்தையும் ஒரு காணொலியாகவே வெளியிடலாம் என்றும், கிழமையில் ஒரு காணொலியை தான் வெளிவிடணுன்றதும் என்னுடைய ஆசை. ஒரு இடத்துக்கு போனால் அதை ஒரு தொகுப்பாக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குருநாகல் போகிறோம்னா குருநாகலில் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக தந்தால் உங்களுக்கு நீங்கள் சம ஹாலிடேக்கு வர நேரமோ இல்லாட்டி இலங்கையில் இருக்கிறார்கள் போய் பார்க்குற நேரமோ ஒரு உதவியாக இருக்கும், நல்லா இருக்கும். சிங்களத்தில் தினேஷ்ன்னு சொல்லி ஒரு ப்ளாக்கர் எல்லாம் செய்கிறது 1.5 மணித்தியாலமாய் ஒரு வீடியோ இருக்கும். ஆனால் சரி அவ்வளோ இடத்தையும் பார்த்தா தானே தங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்ன்றதுக்காண்டி போஸ்ட் பண்ணி 5 நாளுக்கு பிரித்து பார்க்குறதும் இருக்குது. ஆக 1.5 மணித்தியாலம் மாதிரி இல்லாட்டிலும் ஒரு இடத்தை காட்டிக்கலாம் கொஞ்சம் மிக நீண்ட காணொலியாக இருக்கும். அப்படி போடணும், அப்படி தான் அநேகமாக போடுவேன். கிழமை கொண்டாக இருக்கும் என்றதை இனிவார காணொலியில் உங்களுக்கு தெரிவித்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் பயணங்களாக இடங்களை பார்க்க விரும்புகிறார்கள். சம ஹாலிடேன்னா கொட்டுப்படுவீங்க. என்னென்னு சொன்னால் நல்லூர் சீசன், அதே நேரம் நீங்கள் நிற்க பல இடங்களும் சுற்றி பார்ப்பீங்க. ஏற்கனவே நிறைய செய்திருக்கிறேன் வீடியோஸ், பார்க்கக்கூடிய இடங்கள். இன்னும் நான் போகாத டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போகணும், அந்த இடங்கள் எடுக்கணும். வார நேரங்களில் உங்களுக்கு என்னென்ன இடங்களில் உணவு சாப்பிடக்கூடியதாக இருக்குமன்றதும் ட்ராவலில் ஒரு பங்காக இருக்கிறதால தான் ஃபுட் ரிவ்யூ கூட செய்து கொள்வது. வாங்க நாங்கள் தொடர்ந்து காணொலியில் செய்யலாம். பயண காணொலிகளாக இருக்கும், கிழமை கொண்டு பாருங்கள். தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம். தாவரத்துக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலக விட்டுட்டு நாங்கள் வெளியிலே அதை கட் பண்ணி எடுக்கலாம். வெளியில் கட் பண்ணி எடுத்து ரூட் கட்டிங் செய்யலாம், மண்ணுக்களால் தோண்டிட்டு.
அச்சுதன் தான் இந்த சின்ன சின்ன தாவரங்கள் கொஞ்சம் பராமரிக்கிறவர். அதுபடியாக அவற்ற முயற்சியோடு நாங்கள் இதை கலட்டி எடுத்து கட் பண்ணலாம். உங்களுக்கு வளமான பக்கம் சுழட்டி செய்யுங்க, மற்ற பக்கம் மண் எடுக்கணுமெண்டா. மண்ணுக்களால் தாவரத்தை பேர்த்து எடுக்கிற மாதிரி செய்து போட்டு வேர்களை கட் பண்ணி வைக்கணும். நான் சொன்னேன் வேரும் மற்றது உச்சி நாட்டம் உள்ளதுன்றதால் உச்சி குருத்துகளையும் வெட்டணும். இது உச்சி குருத்துகள்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னு சொன்னால் ஒரு வித்தில் தாவரம்ன்றதால உச்சி குருத்துண்டு வராது. அப்போ சைட்டாலே அந்த வட்டோடு சேர்ந்து வர மாதிரியான மட்டையெல்லாம் வெட்டணும், இல்லாட்டி பெரிய உருவம் கொள்ள தொடங்கிடும் அது. பாருங்கள், இவ்வளோ சின்ன மரத்துக்கு 7 வருஷமான மரத்துக்கு வட்டு தெரியுதுன்னு சொல்லி இந்தளவு சின்ன சைஸில் ஒரு தென்னை மரம் ஜாடிக்குள். ஆட்டி அசைச்சு கவனம். நாரூறு வேர் தொகுதின்றதால கொஞ்சம் பரவாயில்லை. ரைட், வெரி குட். அப்படியே தூக்கி கொண்டு எழுதுங்க. சரி, இப்போ பெரிய சாடிக்கில் வச்சுக்கொண்டு தேவையில்லாத மண்ணை நீக்கிட்டு அப்போ தான் வேர் கொஞ்சம் தெரியும். வேரை கட் பண்ணிவிட்டு திருப்பவும் நடலாம். இதை பாருங்கள், இதில் நாங்கள் வெளியில் எடுத்து முழு மரத்தை இந்த வேர் கட் பண்ணுறதுக்கு இலகுவாக கழுவி இருக்கிறோம் டெப் தண்ணியில். இனி இந்த ஏற்கனவே உள்ள பெரிய பெரிய வேர்களை விட இந்த வார சிறிய நாரூறு வேர்களை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நட்டால் சரியாக இருக்கும். கட் பண்ணுங்க. ஏன் அந்த கத்திரிக்கோள் மாதிரியாக இருந்தாலும் செய்யுங்க. இதில் போடுவோம் ஒரு இடத்து. எல்லாம் புல் நிலம் தானே. சரி, கீழே போடுங்க, மண்ணுக்கு போடும். சின்ன சின்ன நேரம் வேரெல்லாம் கட் பண்ணுங்க. ஆணிவேர் தொகுதி தாவரம் மண்டா பிரதான வேரில் அடிக்கடி கலாட்டி நடைக்கில் தாக்கம் ஏற்பட்டால் தாவரம் முளைக்காமல் விட்டுடும். நேரொரு வேர் தொகுதி தாவரம் அந்த வகையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே பக்க வேர்மாயி போகிறதால இது இந்த சின்ன வேர்களை பட்டுங்க, காஞ்சதலையும் பட்டுங்க. கவனம் கை சரியா? பெருசெல்லாம் கட் பண்ணேன். இந்த சின்ன தோம்பு ரைட். இனி இதுலேயும் நாங்கள் மேல் பக்கத்தில் உள்ள ஓலையிலையும் காஞ்சி போனது அதில் இவடத்தோட வட்டோட கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணலாம். உரிச்செடுங்க. வார என்ன மரம் பெறுமதியானது, வித்தோமோ விற்கலையோ இப்படி ஒரு மரத்தை 7 வருஷத்துக்குலாம் பிக்காதேங்க, கட் பண்ணுங்க. உருவாக்கி எடுக்கிறேன்டா கஷ்டமான செயல் இது. சரியே இவடம் சரி. அச்சா நெஞ்சால வாங்க. இப்போ தாவரம் ஒன்று இப்படித்தான் வெளியில் எடுத்து வேர்கள் வெட்டப்பட்டு சாதாரண இருவித்தில் தாவரம்னு சொன்னால் அதில் உச்சியும் கட் பண்ணப்பட்டு எல்லாம் வெட்டணும். இப்போ திரும்ப ரெடி ஆகிட்டது நாங்கள் மண்ணில் நாட்டுறதுக்கு. இது ஓரளவு பழைய இலைன்றதால வெட்டலாமோ? இது இவடத்தோட வெட்டுங்க, காஞ்ச அப்புறம் ரெண்டெல்லாம் இந்த ஆஹா சரி.
சரி, நாங்கள் இப்போ மீண்டும் தாவரத்தை சாடியினுள் நாட்டலாம். சரி, நாங்கள் உங்களுக்கு கருவா தாவரத்தில் இருந்து வீட்டில் ஒரு கருவா வச்சுருந்தா எப்படி அதில் இருந்து நாங்கள் உரிச்செடுக்கலாம் கருவா வேண்டதை காட்டியிருந்தோம். உங்களுக்கு அது மிக பலனுள்ள ஒரு காணொளியாக இருந்தது. நீங்கள் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 40,000 வியூ போயிருந்தது. இதுவும் வீட்டில் நீங்கள் 25,000 35,000 50 60 என்று காசு செலவழிக்காமல் எப்படி ஒரு பொன்சாயை மினைக்கட்டு உருவாக்கலாம் என்றது தான் இந்த காணொளியினூடாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இதை திரும்பி நாட்டலாம். இப்போ தாவரத்தை மீண்டும் நாட்டலாம். இதுதான் ஒரு பொன்சாய் தாவரத்தை பெரிய தாவரமோட சிறிய தாவரமாக சாடியில் வளர்க்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறை. சுத்த வர போட்டு கொண்டு வாங்க. சுற்றி போடுங்க, ஒரே இடத்துல வந்துடுவீங்க. வருடங்களாக அதில் பெருமதி வர வர கூடிட்டு போகும். பெரிய மரங்களை அழகாக வீட்டை வச்சுருக்கணுமென்று விரும்புகிறார்கள். நிறைய காசை செலவழித்து மரத்தை வாங்கி கொண்டு போவாங்க. இது மாதிரியான வீட்டு தோட்டம் அல்லது வீட்டு காணொளிகள் பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் செய்யுங்க. நாங்கள் இந்த புல்வெளிகளை வச்சு உங்களுக்கு ஏதாவது சமைச்சாவது போடலாம். சிங்கள உணவுகள் எத்தனையோ இருக்குது. எங்களோட தமிழாக்கள் எங்களோட நாட்டில் வாழ்கிற இன்னொரு இனமண்ட வகையில் தெரியாத உணவுகளை சமைச்சு போடலாம். வார நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க விரும்புகிறீங்க என்னன்னு சொன்னால் சிங்கள சாப்பாடு சாப்பிடக்கூடிய நல்ல ரெஸ்டாரண்ட்டாக ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் சிங்களவர்களின் ஒரு ஹெட்டிங் போட்டால் அவங்களுக்கு பார்க்க அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருக்கேன். லைக் பொசோன் கூட போடுறது அது ஒரு நிகழ்வு. அவைகளுங்களே செய்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு நிகழ்வு. அது மாதிரி இவங்களுக்கு தெரியாத ஏதாவது வேறு வகையான உணவுகள் சிலது இருக்குது. அவங்களோட கறி அல்லதுகள் எல்லாரும் ஒன்றே போடாமல் வேறு எடுத்து போடலாம்னு சொல்லி என்னவா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் கருத்துகளாக குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். நான் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இப்போ எங்களுக்கு அச்சுதன் கிட்டத்தட்ட மண்ணை போட்டு முடிச்சிட்டார். அதுக்கு வட்டு வர தொடங்கினதால் வட்டை வந்து வெளியில் இருக்கத்தக்கதாகத்தான் நாங்கள் செட் பண்ணணும். வட்டு வெளியில் இருக்கத்தக்கதாக செட் பண்ணியிருக்கோம். சரி, எனக்கு கையிடுங்க. போகிறோங்க போகிறோங்க, தூக்க வேணாம். நீரை ஒன்றும் அப்போ இங்கே விடுங்க, கிட்ட காட்டும். இப்போ முற்று முழுதாக நாங்கள் தாவரத்தை மீண்டும் நாட்டியாச்சு. வெளியில் தாவரத்தை எடுக்கிறதுக்காக ஈரமாக்கி தான் கலட்டி எடுப்போம். ஈரமாக்கி கலட்டி எடுத்தது சரி சரி. உங்களுக்கு இந்த போன்சாய் பிரயோசனமாக இருக்குதா, இப்படி இருக்குதுன்னு சொல்கிறத கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. எங்களோட போன்சாய் தாவரங்கள் ஒரு கூட்டமாக இருக்குது. தனியாக தென்னை தான் இருக்குது. 1-2 வேறு மரங்களும் வளர்த்து கொண்டிருக்கோம். பார்ப்போம், உங்களுக்கு காட்ட கிடைச்சா காட்டலாம் கொஞ்சம் வளர்ந்தா. அப்புறம் சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.